முல்லை பெரியாறு அணையில் தண்ணீர் திறப்பால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து 1350 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் தொடர் மழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 125 அடியை தாண்டியுள்ளது. இதனால் முல்லை பெரியாறு ஆற்றில் கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக மழை வலுப்பெற்று வருவதால் முல்லை பெரியாற்றில் வசிப்பவர்கள் மேடான பகுதியில் செல்லுமாறு அறிவிக்கப்படுகிறது. மேலும் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கவோ துவைக்கவோ செல்ல வேண்டாம். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. மேலும் கனமழை வெள்ளத்தால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வறண்டு காணப்பட்ட கோவை சித்திரை சாவடி தடுப்பணையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் தடுப்பணைக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிறார்கள் சிலர் ஆபத்தை உணராமல் தடுப்பணையில் மீன்பிடித்து விளையாடினர். இந்நிலையில் திருநெல்வேலியில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு மே மாதத்தில் அதீத குளிர் நிலவுகிறது. தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 7 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை மற்றும் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் காரணமாக மாநிலத்தில் ஒரு சில பகுதிகளில் பனிமூட்டமாக காணப்படுகிறது. இதனால் நெல்லை மாவட்டத்தில் இதமான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் நீலகிரி, கோவை, தேனி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.